தமிழ் மக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷாம்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் இருக்கிற 5 இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5 இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றது வாங்க ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். உங்களுக்கு ஏதேனும் இந்த வீடியோஸில் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ இல்லை ஒரு வீடியோவில் இருக்கிற ஒரு சாங் உங்களுக்கு கண்டினியூஸாக முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த சாங் உங்களுக்கு ப்ளே ஆகணும்னு அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய செட்டிங் ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இருக்கிற அந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லூப் வீடியோ அப்படின்னு இருக்கும். இந்த லூப் வீடியோவை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இது ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலோ இல்லை ஏதாவது சாங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மறுபடியும் திரும்ப திரும்ப நீங்கள் அதை பார்க்கணும் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி லூப் வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதே மாதிரி செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு லூப் வீடியோக்குள்ளே போயிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற செகண்ட் செட்டிங் அக்சசபிலிட்டி அப்படின்றது நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு தேவையான அந்த வீடியோ ஒரு 10 செகண்ட்ஸ் மூவ் பண்ணணும்னாலும் சரி, இல்லை அந்த 10 செகண்ட்ஸ் நம்ம பேக்வர்ட் பண்ணணும்னாலும் சரி, இது எப்படி நம்ம ஸ்க்ரீன்லேயே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்சசபிலிட்டி நம்ம ஸ்க்ரீன்லேயே நமக்கு வரணும், அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோலேயே நமக்கு வரணும் அந்த ஆக்சசபிலிட்டி அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய செட்டிங் உங்களுடைய ஹோம் பேஜ், அதாவது யூடியூப்பில் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற உங்களோட யூடியூப் ஹோம் பேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் வியூ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணோடனே இதில் உங்களுக்கு செட்டிங் என்ற ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். செட்டிங்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு அபவுட்டுக்கு மேலே அக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். அக்சசபிலிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுக்கணும். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் உங்களுக்கு அந்த அக்சசபிலிட்டி ஆப்ஷன் மேலேயே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வியூ ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் செட்டிங். இந்த தேர்ட் செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இந்த யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணுறது நம்ம யாருக்குமே தெரியாமல் இருக்கிறதுக்கு அது எப்படி நம்ம ஆஃப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த செட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் நம்ம யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணுறது ஆஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே ஒன் பை ஒன்னாக வியூ ஆகிருக்கும். இன்கேஸ் உங்கள் மொபைல் நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் என்ன ரிலேட்டடாக சர்ச் பண்ணியிருந்தாலும் இல்லை என்ன நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எல்லாமே அவங்களால வியூ பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே இங்கே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான், அதாவது உங்கள் ஹோம் பேஜில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கான் ரைட் சைடில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பேஜில் யுவர் சேனல் கீழே செகண்ட் ஆப்ஷன், அதாவது டர்ன் ஆன் இன்கான்ஜிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுற இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியில் எதுவுமே இங்கே வியூ ஆகிருக்காது. எல்லாமே உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறமும் யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே எதுவுமே வியூ ஆகாது. ஸோ உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாகவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அடுத்த ஃபோர்த்து செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற வீடியோ உங்களுக்கு தெளிவாக நிறுத்தி நிதானமாக புரிகிற மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த வீடியோக்கு மேலே இருக்கிற செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் லாஸ்ட் ஆப்ஷனுக்கு மேலே ப்ளேபேக் ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நார்மலுக்கு கீழே இருக்கிறது ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஸ்பீடாக உங்களுக்கு இன்னும் ஸ்பீடாக ப்ளே ஆகும். இல்லை எனக்கு நிறுத்தி நிதானமாக ரொம்பவே ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நார்மலுக்கு மேலே நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வீடியோ நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோ ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபிஃப்த் செட்டிங். இந்த ஃபிஃப்த் செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்
யூடியூப்பில் வந்துட்டு ஏதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஏதாவது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இல்லை உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய யூடியூப்லேருந்து வரும் உங்களுக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல பிஸியாக இருக்கீங்க, அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எனக்கு அந்த பர்டிகுலர் டைமில் தான் எனக்கு வரணும், எனக்கு மிச்ச டைம் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு செட்டிங் ஈஸியாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் யூடியூப்பில் இருக்கிற உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் வந்து செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகணும். நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஷெட்யூல் டைஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து டெலிவரி டைம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய டைமிங் இருக்குது. இந்த டைமிங்கில் உங்களுக்கு என்ன டைமிங் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் விருப்பப்படுற அந்த டைமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூடியூப்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன்ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸோ உங்களுக்கு வராது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் சொன்ன இந்த செட்டிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வரைக்கும் until then signing off from என்று மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷம்பு.